பிரியாணி என்னங்க பிரியாணி, இதை ஒரு வாட்டி கருவாட்டு குழம்ப ஊற்றி அப்படியே விரவி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, பிரியாணி பக்கமே போக மாட்டீங்க. இதுக்காக நம்ம 1.5 கப் அரிசி, 1/2 கப் உளுந்து எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதை தண்ணியை ஊற்றி தனியாக வச்சுருங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். இப்போ ஒரு குக்கரில் லைட்டாக எண்ணெயை விட்டு அதில் கருவேப்பிலை, கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் இதை லைட்டாக சேர்த்துக்கோங்க. அது வதங்கணும்லாம் இல்லை, சும்மா லைட்டாக அந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம்ல அந்த அரிசி உளுந்தையும் அப்படியே இதில் போட்டுருங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற விதத்தில் வச்சு நல்லா அது கொதி வந்ததும் குக்கர் விசில் போட்டுருங்க. 3 விசில், 2 விசில் நல்லா விடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 3ஆவது விசில் விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிரும். கறி குழம்பு, மீன் குழம்பு,